In the case of monopolistic competition, each and every firm will have monopoly effect for their own product. Already different market structures நம்ம பார்த்தோம். காம்படிஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணும்போது மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுங்கிறது இந்த பேஸ்ட்டு கார் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தோம், டூத் பேஸ்ட்டு. க்ளோஸ்அப் வந்து தன்னுடைய ஃப்ளேவரில் ஹீ டிஃப்ரென்ஷியேட்ஸ் த அதர்ஸ் அண்ட் கம்பீட்ஸ் அண்ட் ஹீ ஃபிக்ஸஸ் இஸ் ஓன் ப்ராஃபிட் அண்ட் ப்ரைஸ். அப்படின்னா ப்ரைஸ் மேக்கர் இவரும் ப்ரைஸ் மேக்கர். அப்போ இவரும் ப்ரைஸ் மேக்கர், இவரும் ப்ரைஸ், மோனோபோலியும் ப்ரைஸ் மேக்கர், இவரும் ப்ரைஸ் மேக்கர். ஆனால் ரெண்டு பேருமே ப்ரைஸ் மேக்கர். இவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கே இவர் தான் ப்ரைஸ் மேக்கர், இவர் அவருடைய ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ப்ரைஸ் மேக்கர். தட்ஸ் அ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். லீனியராக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அஃப்கோர்ஸ் ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் டிமாண்ட் கர்வ் வில் பி லீனியர், பட் மார்ஜினல் ரெவன்யூ is equal to 2 times of average revenue அப்படின்னு சொன்னோம். 2 times steeper of the average revenue னு அங்கே பார்த்தோம். Here it is not so. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அதே சேம் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஸோ ஸ்டீப்பர் தென் த earlier கேஸ். அப்படின்னா ஷார்ட் ரனில் இது எப்படி இருக்கும் அதே டயக்ராம் தான் நாங்கள் போட போகிறேன். ஃபார் த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் ஆர் டிமாண்ட் கர்வ், மார்ஜினல் கர்வ் இப்படி இருந்துருந்துச்சுன்னா அது வந்து மோனோபோலி. பட் இப்போ என்ன பண்ணிட்டேன், not steeper. இது marginal revenue. So optimum இருந்தா என்ன பண்ணி ஆகணும், MC should cut the MR from the below. உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுமா லாஸ் வேணுமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் என்ன அர்த்தம், ஆவரேஜ் ரெவன்யூ ஷுட் பி ஹையராக இருக்கணும். ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ இதுக்கு நேராக ஒரு டாட் போட்டோம்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா இங்கே இருக்க ஆவரேஜ் ரெவன்யூ அதை காட்டிலையும் கீழே இருக்கணும். ப்ராப்ளி ஐ மே ட்ரா த ஆவரேஜ் காஸ்ட் ஹியர். This is the average cost curve. So what is your profit? Average revenue இங்கே, average cost இங்கே. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து profit per unit for number of quantities. 0 QP. இது லாஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த கர்வை தூக்கி மேலே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. Rest will be the same. So I may draw it bit faster. There is no any much confusions in this case. Let's see here. AR and MR, AR and MR, AR and MR, and MC should cut MR from the below MC. உங்களுக்கு லாஸ் வரணும்னா ஆவரேஜ் இதுக்கு நேராக நான் கோடு போடுறேன். ஓகே, இதுக்கு நேராக நான் கோடு போடுறேன். ஏசி ஏஆரை காட்டிலும் ஏசி ஷுட் பி ஹையரர். அப்போ அந்த டாட்டை இதுக்கு மேலே வைக்கிறேன். இதுக்கு மேலே வச்சிட்டோம்னா அந்த கர்வ் வந்து இப்படி வரணும். திஸ் இஸ் ஏசி கர்வ். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நமக்கு காஸ்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் நமக்கு ரெவன்யூ வருது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு லாஸ் பர் யூனிட் மல்டிப்ளை வித் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகே, this will be the loss. You can name it this way, P Q R S, like this is the loss zone. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் நேம் கொடுக்கலாம். இது ப்ராஃபிட் ஜோன். ஷார்ட் ரன்ல உங்களுக்கு இதே தான், இதுவும் ஷார்ட் ரன் தான். ஷார்ட் ரன்ல ப்ராஃபிட் வந்தால் they will continue long. ஷார்ட் ரன்லேயே லாஸ் இருந்துச்சுன்னா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க unless they find optimum reason for reducing the cost. இப்போ லாங் ரன்ல யார் தான் இருக்க முடியும்னா, யாரால சஸ்டெயின் பண்ண முடியுமோ அவங்களால தான் இருக்க முடியும். யூஸ்வலாக லாங் ரனில் தே டோன்ட் ஹேவ் எக்ஸாபரண்ட் ப்ராஃபிட் இருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் உண்மை லாங் ரனில். அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன் மாதிரி தான் இருக்கும். மீகர் எக்கனாமிக் மீன்ஸ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் எக்கனாமிக் ப்ராஃபிட் இருக்காது. லெட்ஸ் see that diagram. இதே மாதிரி தான் அந்த டயக்ராமும் வரப்போகுது. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் காஸ்ட் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல டயக்ராம் போடுங்க. நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் வரணும். இந்த ஆவரேஜ் காஸ்ட்டை நான் இப்படி டயக்ராம் போடுறேன். ஸோ ஐ மே ட்ரா திஸ் வே. இது ஆவரேஜ் காஸ்ட். ஸோ வேர் த ஆவரேஜ் காஸ்ட்
then marginal cost, average revenue, average cost are same. நார்மல் ப்ராஃபிட் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமே ஒழிய எக்ஸாபரண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஆப்டிமம் காஸ்ட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லைங்க, உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை காட்டிலையும் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இன்னும் கொஞ்சம் கீழே போகுது பாருங்கள். இட் கோஸ் ஸ்டில் ஸ்டீப் டவுன். ஓகே, யூ ஷேப். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து த பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல காஸ்ட்லியாக தான் இருக்குது. ப்ராப்ளம் இங்கே வந்து ஒரு 12 rupees இருக்கலாம், இங்கே நீங்கள் 11 rupeesக்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அனதர் பாயிண்ட், ஆர் பாயிண்ட். திஸ் இஸ் கரண்ட் ப்ரொடக்ஷன். ஆர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாமா? ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணால் காஸ்ட் குறையுமா? ஆமாம் குறையும். இங்கே இருக்கிற காஸ்ட் இங்கே வருதுன்னா காஸ்ட் குறையும் தானே. 12 rupees பதில் 11 rupees காஸ்ட் குறைய தான் செய்யும். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் டிக்ரீசஸ். அப்போ பண்ண வேண்டியதானே, நீங்கள் கியூக்கு பதில் ஆர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ரெவன்யூ அதை கட்லையும் ஃபாஸ்டராக டவுன் ஆகுது. 11 ரூபா 12 ரூபாயிலேருந்து காஸ்ட் 11 ரூபா குறையுது. மார்க்கெட்டில் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து 12 ரூபா வித்துட்டு இருந்தது 8 ரூபா விற்கிறோம். இஃப் யூ ஆர் ப்ரொடியூசிங் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் டு செல் மோர் பை ரெடியூசிங் த செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டில் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நெட்ஸ் மார்க்கெட்டில் ரேட் குறைஞ்சிருச்சு. ஓகே, the average revenue decrease in average revenue will be greater than the decrease in average cost. இதில் 2 ரூபா குறையுது, வருமானம் 4 ரூபா குறையுது. அப்புறம் என்னத்துக்கு 2 ரூபா குறைச்சி செஞ்சு விற்க போனாக்க நம்ம 4 ரூபா சீப்பராக கேட்டால் why do we want to do this? Trouble will not be there. 2 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மோனோபோலிக்கும் இதுக்கும். ஏன் சார் 4 ரூபா குறையுதுன்னு சொன்னால் என் ப்ராடக்ட் விட்டு இன்னொரு ப்ராடக்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ எம் டாமினேட்டிங் the price with respect to the my product only to certain extent. எக்ஸாம்பிள் காஸ்ட்லினா என்னோட கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு போய்ட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே அந்த மாதிரி கிடையாது. அப்போ மோனோபோலிக்கும் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு 2 பாயிண்ட்டு, இது ரெண்டும் 2 times ஸ்டீப்பர்னு இருக்கிறது இங்கே பொருந்தாது. ரெண்டாவது ஆப்டிமம் காஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாயிண்டில் தான் பண்ணுறான். அதுக்கு பிறகு இன்னும் சீப்பராக அவரால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொன்னாலும் அப்படி எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி சீப்பராக மேனுஃபேக்சர் பண்ணாக்க அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மார்க்கெட்டில் விற்க போனால் அதோடைய ஆவரேஜ் ரெவன்யூ ரொம்ப ரொம்ப சீப்பராயிடுச்சு. அப்போ இட்ஸ் யூஸ்லெஸ். இதுதான் லாங் ரன்னில் இருக்குது. திஸ் இஸ் லாங் ரன். ஓகே, லாங் ரன். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் நமக்கு ஷார்ட் ரன் பார்த்தோம், லாங் ரன் பார்த்தோம், ஷார்ட் ரன் பார்த்தோம், லாங் ரன் பார்த்தோம், ஷார்ட் ரன் லாங் ரன் பார்த்தாச்சு. எல்லாத்துலேயும் நீங்கள் யூனிக்காக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா MC should cut MRC from the below. Profit should be equivalent to AR minus AC into Qங்கிறத நம்ம பார்த்தோம். மோனோபோலியில் வரும்போது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மார்க்கெட் இருந்தால் எப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். இப்போ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் பார்த்து முடிச்சிட்டோம். த லாஸ்ட் ஒன் இஸ் ஆலிகாபோலி. ஆலிகாபோலியில் பொறுத்த வரைக்கும் இது கிங்க்டு டிமாண்ட் கர்வ்னு நம்ம சொல்லலாம். திஸ் வில் பி கால்டு கிங்க்டு டிமாண்ட் கர்வ். ஆலிகாபோலி பொறுத்த வரைக்கும் கிங்க்டு டிமாண்ட் கர்வ், கிங்க்டு டிமாண்ட் கர்வ், டிடி கர்வ். ஓகே, அது என்ன சார் கிங்க்டு டிமாண்ட் கர்வ்னு சொன்னால் யூ ஆர் அவேர் அபவுட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ். எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் வந்து ஸ்டீப்பராக இருந்தால் என்ன அர்த்தம்? இபி இஸ் லோன்னு அர்த்தம். இது ஒரு சினாரியோ, லோ இபி. இபி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? the diagram will be this way, this way. இது லோ அண்ட் ஹை. ப்ரைஸில் ஏற்படுற சேஞ்சை காட்டிலும் குவான்டிட்டியில் ஏற்படுற சேஞ்ச் கம்மியாக இருந்துச்சுன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் கம்மி. ப்ரைஸில் ஏற்படுற சேஞ்ச் இத்தினோண்டு, ஆனால் குவான்டிட்டியில் ஏற்படுற சேஞ்ச் எவ்வளோ இருந்துச்சுன்னா அது வந்து ஹை எலாஸ்டிசிட்டி. அதை நான் இங்கே டயக்ராமாக போடுறேன். இது லோ எலாஸ்டிசிட்டி, இது ஹை எலாஸ்டிசிட்டி. ஓகே, லோ எலாஸ்டிசிட்டி, இது ஹை எலாஸ்டிசிட்டி.
this will be low elasticity, this will be high elasticity. ஆலிகோபோலியில் கிங்க்ட் டிமாண்ட் கர்வ் எப்படி வருதுன்னா, இது ரெண்டும் கட் பண்ணிடுங்க. இட்ஸ் a summation of these two, merging of these two elasticity of demand, right? the curve எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. நமக்கு ஹைல இருக்கிறது கட் பண்ணிடுறேன், லோவர் இருக்கிறது நான் கட் பண்ணிக்கிறேன். so it's a summation of these two, summation of these two. okay, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்சு எவ்வளோ, ஆனால் குவான்டிட்டி சேஞ்சு ஜாஸ்தி இருக்குது. அப்போ இபி இஸ் ஹை இந்த இடத்துல. இங்கே வரும்போது ப்ரைஸ் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அப்போ இபி லோவாக இருக்குது. ஹை இபி அண்ட் லோ இபி, வெரி சிம்பிள். அது என்ன சார் அந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா, திஸ் இஸ் த கரண்ட் ப்ரைஸ் பாயிண்ட். கரண்ட் ப்ரைஸில் the quantity sold in the market will be the current scenario. இதுதான் current scenario. okay, நீங்கள் ப்ரைஸை குறைச்சிங்கன்னா குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாகும்னு நினச்சிங்க. 5% ப்ரைஸ் குறைச்சால் குவான்டிட்டி டிமாண்ட் அட்லீஸ்ட் 5ஆவது அதிகமாகணும்னா இல்லை, 1% அதிகமாகுது. ப்ரைஸ் எவ்வளோ குறையுது, குவான்டிட்டி டிமாண்ட் கம்மியாக இருக்குது. அதான் இபி லோ. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணாக்கா குவான்டிட்டி டிமாண்ட் 10% குறையும் நீங்கள் நினச்சிங்க, இல்லை 30% குறைஞ்சிருச்சு. ஏன் சார் இப்படி அப்படின்னு சொன்னாக்க, அதுதான் இதோடைய பியூட்டி ஆஃப் ஸ்டடியே. பால் ஏ ஸ்வீசி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிச்சது, இந்த கர்வ் ஸ்டைல. ஸ்வீசி, பால் ஏ ஸ்வீசி. கிங்க்ட் டிமாண்ட் கர்வ், அதாவது ஒரு பெண்ட் இருக்குல்லையே, அதுக்கு பேர் தான் கிங்க்ட். அந்த பெண்டில் இருக்கிற அந்த ப்ரைஸ் பேர் ஸ்டிக்கி ப்ரைஸ். கரண்ட் மார்க்கெட்டில் எல்லா செல்லர், ஆலிகாபோலி என்ன அர்த்தம், ஃபியூ செல்லர்ஸ் வில் பி தேர். ஒரு 5-6 செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கிடையாது. நல்ல எக்ஸாம்பிள் டெலிகாம் மார்க்கெட் இன் இந்தியா. ஒன்லி வி ஹேவ் ஃபியூ செல்லர்ஸ். அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதுதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த ப்ரைஸை காட்டிலையும் குறைக்கலான்னு நினச்சா என்ன பயம் வரும் அப்படின்னு சொன்னாக்க, காம்படிட்டர் ப்ரைஸை குறைக்கல, நான் மட்டும் ப்ரைஸ் குறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, சரி நான் ப்ரைஸை குறைச்சி என்ன ஆகிடும், காம்படிட்டரால் பிஸ்னஸ் வித் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது, அதனால் நாளைக்கு அவனும் குறைச்சிருவான். நான் குறைச்சால் அவனும் குறைச்சிருவான்னு பயப்படுறோம். இஃப் ஐ ரெடியூஸ் த ப்ரைஸ், அதர்ஸ் ரெடியூஸ் அப்படின்னா, அந்த ரெடியூஸ் பண்ணதுனால ஒரு ப்ராஃபிட் அதிக கஸ்டமரை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சது அவனும் வேறு வழியில் ரெடியூஸ் பண்ணதுனால, இப்போ ஜியோ ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணாக்க ஏர்டெல்லால் சஸ்டெயின் பண்ண முடியாது, அவனுடைய கஸ்டமர்லாம் ஜியோக்கு வந்துடுவாங்க. அப்போ ஏர்டெல் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஜியோ என்ன பண்ணலாம் பிளான் பண்ணால், ரேட்டை குறைச்சி ஏர்டெல் கஸ்டமர்ஸை நம்ம வாங்கிடலான்னு நினச்சி ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணால், ஏர்டெல் தன்னுடைய கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவனும் ப்ரைஸை குறைச்சிட்டான். அப்போ ப்ரைஸை குறைச்சி நம்ம கஸ்டமர் பூம் பண்ணலாம்னு நினச்ச அந்த பெனிஃபிட் போயிடுச்சு. ஒரு 10% ரெடியூஸ் பண்ணால் ஒரு 20% கஸ்டமர் வரலாம்னு நினச்சான், ஆனால் 2% கஸ்டமர் தான் வந்திருக்கிறாங்க. அது கூட அவன் உஜார் ஆகிட்டு அவனும் ப்ரைஸ் குறைச்சிட்டான். தேர்ஸ் அ ஃபியர் இன் இட். ப்ரைஸை நான் ரைஸ் பண்ணலாமான்னு சொன்னால் இங்கேயும் ஒரு பயம் வருது. கேன் வி ரைஸ் த ப்ரைஸ்ன்னு சொன்னால், நான் ப்ரைஸை ரைஸ் பண்ண, ஜியோ ப்ரைஸை ரைஸ் பண்ணால் அதர்ஸ் ரைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, அவன் ஏர்டெல்காரன் ப்ரைஸை ரைஸ் பண்ணாமல் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, நோ சேஞ்ச் பை அதர்ஸ். அவன் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டானா என் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கு, என் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட போயிடுவான். 10% ரைஸ் பண்ணனா என்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமரில் ஒரு 20-30% கஸ்டமர் அங்கே போயிட்டானா, ஐ எம் லூசிங் 20 or 30% ஆஃப் கஸ்டமர்ஸ். அதனால் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அதான் பிரச்சனை. ப்ரைஸை ரைஸ் பண்ணால் கஸ்டமர் எக்கச்சக்கம் வெளியே போயிட்டாங்க, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணாக்க அவன்கிட்ட எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் ரொம்ப கம்மியாக வராங்க. அப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸில் இருக்கோ, டக் ஆஃப் வார் மாதிரி ஆலிகாபோலி மார்க்கெட்டில் அவன் குறைப்பானா நான் குறைப்பானான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். தட்ஸ் வை alteration of the current sticky price is very very tough in the case of oligopoly unless there is a mutual agreement among the industry, means among the firms in that industry. இந்த oligopoly டெலிகாமில் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் 3 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, நம்ம எல்லாமே சேர்ந்து ஏற்றிக்கலாமியா அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளார ஸ்டிஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஸ்டிஃப் காம்படிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்றலாமா இறக்கலாமான்னு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு 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 ஹிடன் தாட் சீக்ரெட்ஸிலே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால ப்ரைஸை இங்கேயும் ரைஸ் பண்ண முடியாது, ரெடியூஸும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கர்வ் வில் பி திஸ் வே. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஸ்டிக், கிங்க்ட் டிமாண்ட் கர்வ். ஒரு கிங்க், ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி இருக்குது, தட் இஸ் த ப்ரைஸ். திஸ் இஸ் த ப்ரைஸ் வி ஹாவ் டு ப்ரிவைல் ஃபார் அ லாங்கர் பீரியட்.
unless there is a possibilities to change either side. This is what about the oligopoly or price curve. Okay, I hope so. The price determination of all the concepts is over. Idhula variations mattum konjam konjam paapom. Okay.